மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பில், அதாவது கல்வி மையத்தின் சார்பில் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று வஉசி செக்கெழுத்த செம்மல் வஉசி அவர்களுடைய வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாள் விழா வேறு. இந்த செப்டம்பர் 5 இந்த இரு விழாக்கள் தாண்டி பல இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு நம்முடைய ஆளுமையை தெரிவிக்க போகிறோம். ஆசிரியர்களுடைய ஆளுமையை பற்றி நிறையா பார்த்துட்டோம். இப்போ நாமும் ஒரு ஆளுமை அப்படின்றத இங்கே தெரிவிக்க போகிறோம். ஏன் நம்மளுக்கெல்லாம் சக்தி இல்லையா? ஏன் நம்ம நடத்துகிற ஏன் மறைமுகம் நடத்தணுமா? நம்ம என்ன தவறான வேறு ஏதாவது திருட்டோ வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கோமா? கிடையாது. கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்க ஆரம்பித்தது 1963 அப்புறம். அதாவது முன்னாள் முதல்வர் உயர்திரு ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் கல்வியானது பொதுமயமாக்கப்பட்டது. அது வரைக்கும் பணம் இருக்கிறவனும் காசு இருக்கிறவனும் தான் கல்வி கொடுக்க முடியுன்ற நிலைமையை தாண்டி அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க முடியும், குழந்தை தொழிலாளர் என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அப்போ 2019 ஆண்டு உதயமாகிறது ஸ்ரீ அன்னை தமிழ் ஆரம்ப கல்வி முதல் பெயரோட தொடங்குது. அதுக்கடுத்து 2020ஆம் ஆண்டு தூய ஜோசப் உயர்நிலைப் பள்ளி அப்படின்ற பேரோட 2024ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்பட்டு 2024ஆம் ஆண்டு தன்னார்வ மையம் என்கின்ற அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஆர்டிக்கல் 19(1)(c)க்கு உட்பட்டு தன்னார்வ மையம் அப்படின்ற பெயரோட சிறப்பு பெற்று இப்போ வரைக்கும் தூய ஜோசப் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையமாக வளர்ந்து நிற்கிது. இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி ஒரு பள்ளி செயல்படுதோ அதைத்தான் ஃபாலோ பண்ணோம். 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை மாநில கல்வி வாரியம், தமிழ்நாடு மாநில கல்வி வாரியத்தோட பாடத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தோம். நம்ம ஏன் ஒரு ஆளை பார்த்து ஃபாலோ பண்ணணும்? ஏன் நம்மளுக்கு ஆளுமை இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இப்போ தனியான ஒரு சொந்தமான பொதுவான பாடத்திட்டத்தை தொடர்ந்துட்டுருக்கும். அதுக்கான பாடங்கள் மற்றும் எல்லாமே வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. கூடிய விரைவில் பாடங்களை நாங்கள் முடித்து அதுக்கான பிடிஎஃப்பை ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதோட நோக்கம் ஒன்றே ஒன்று. 2019 ஆண்டு ஆரம்பிக்கவும் சரி, 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கவும் சரி, இதோட நோக்கம் ஒன்றே ஒன்று. தமிழர்கள், தமிழின் கலாச்சாரம் இதை மட்டுமே வளர்க்கணும் அப்படின்ற நோக்கில் ஆரம்பித்தோம். ஆனால் இதை மட்டும் வளர்த்தா முடியாது அப்படின்றனால கல்வியோடு சேர்ந்து மாணவர்களுக்கு தமிழையும் தமிழின் ஆளுமையையும் பற்றி ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் இது. இன்று மட்டுமல்ல, எப்போதும் தமிழின் ஆளுமையும் தமிழின் கலாச்சாரத்தையும் வளர்க்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மையமே. எப்போதுமே இந்த வேலையாக தான் நம்ம இருக்க போகிற நோக்கமே தான். சரி, அப்போ வேறு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் இங்கே இருக்குமா அப்படின்ற கேள்விகளை பற்றி ஒரு சின்ன காணொளி. இது எப்பயும் போட்ட மாதிரியான கேள்வி பதில் காணொலியாக இருக்காது. ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை கீழ் நம்ம இதுக்கான வினாக்களை தெரிவிக்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து பல விழாக்கள் நம்ம பள்ளியில் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் ஆசிரியர் தின விழா நடந்துச்சு. அதை ஒட்டி செக்கெழுத்த தமிழ் அவருடைய வரலாறு கொஞ்ச நேரம் நடந்துச்சு. இப்போ நாமும் ஒரு ஆளுமை அப்படின்னு தலைப்புக்குள்ள பல கேள்வி எனக்கும் சரி மற்ற என்னை பார்த்துருக்கவங்களும் ஒரு சில கேள்வி எழுப்புகிறாங்க. எப்படி நீ நடத்த முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு மொத்தமாக அவங்க என்னென்ன கேள்வி எழுப்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பதில் தரக்கூடிய ஒரு குறும் காணொளி. சமூகத்தோட கேள்விகளுக்கு அரசியலமைப்பு ரீதியான பதில்களை சொல்ல போகிறோம். அரசியலமைப்பு என்ன சொல்லிச்சோ அதைத்தான் சொல்ல போகிறோம். வேறு யாரும் இங்கே நான் பொதுவாக எதுவும் சொல்ல, அரசியலமைப்பு சொல்ல போகிறேன். நீங்கள் அப்படி நான் சொல்கிறதுல ஏதாவது பொய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போய் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவின் அரசியலமைப்பை கொஞ்சம் திறந்து பார்த்து நான் சொன்ன சட்டங்களுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நான் சொன்னது பொய்யா மெய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம் பள்ளி மாணவன் வேல்முருகன் சேர்ந்து இந்த காணொளி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். சமூகத்துடைய கேள்விகளை வச்சுக்கிட்டு நாமும் ஒரு ஆளுமை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுக்கும் வீரம் இருக்குது. நம்மளும் இத்தனை பள்ளிகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதோட ஒரு எழுந்துச்சு நிற்போம் அப்படின்றதுக்கான ஒரு தன்னார்வ மையம் அப்படின்றதுக்கான ஒரு இது நம்மகிட்ட
ஆளுமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே அரசமைப்பு ரீதியாக பதில் சொல்ல போகிறோம். கேள்விகள் தொடரலாம். 18 வயது கீழ் பள்ளி நடத்தலாமா? அதான் 2019ஆம் ஆண்டு இது பள்ளி அப்படின்னே அங்கீகரிச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கூட சரியான அந்த கட்டமைப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நம்ம அந்த பள்ளி கட்டமைப்பு அப்படின்றத உடச்சிக்கிட்டு மையம் அப்படின்ற கட்டமைப்போட திறந்துருக்கோம். பள்ளி அப்படின்றது இனிமேல் பேர் எடுக்கக்கூடாது, இப்படி எடுத்தால் ஒரு சில சட்டங்கள் படி தண்டிக்கப்படுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பள்ளின்ற பேர் எடுத்துட்டு தன்னார்வ மையம் அப்படின்ற பேரை புதுசாக சூட்டி கொண்டோம். இப்போ எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், ஒன்று கல்வி மையம் சொல்லிப்பேன், இல்லை தன்னார்வ மையம் சொல்லிப்பேன். பள்ளி அப்படின்றத தாண்டி இனிமேல் இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க. பள்ளியோடைய தனிப்பட்ட வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தான் தொடர்ந்துச்சு. அதனால் பள்ளி அப்படின்னு ஆரம்பிக்காமல் இதை எப்பயுமே மக்கள் தன்னார்வ கல்வி மையமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி. இப்போ 3 கேள்வி ஒன்றா இருக்குது. 9 வயசுலேயே தலைமை ஆசிரியர் எப்படி ஆனீங்க? தலைமை ஆசிரியர் பட்டம் படிக்காமல் எடுத்துக்கொள்ளலாமா? 11ஆம் வகுப்பு படிக்கிற நீங்களே தலைமை ஆசிரியர்னா படித்து டிகிரி முடித்தவங்களாம் யார்? அதான் நான் சொன்னேன் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் 2019ஆம் ஆண்டு டு 2024 மேனேஜ்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ மொத்தம் 19 ஆசிரியர்கள் அவர்களுடைய தலைமை வகிக்கக்கூடிய நிர்வாக அதிகாரியாக இருக்கும்போது சரி அப்போ தலைமை ஆசிரியர் அப்படின்ற பட்டம் இருந்துச்சு. 2024க்கு அப்புறம் அதெல்லாம் முழுமையாக கலைக்கப்பட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பட்டம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 19(1)C தெளிவாக சொல்லுது. வயசுலாம் தேவையில்லைங்க, நீங்கள் ஒரு அமைப்புக்கு தலைமையாக இருக்கீங்களா, நீங்கள் தான் தலைமை நிர்வாகி அல்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றது எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 19(1)C தெளிவாக சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டதான் படித்த அவங்க தலைமை ஆசிரியர், அப்போ நீங்களும் என்ன தலைமை ஆசிரியர் அப்படின்னா அதான் நான் சொல்கிறேன்ல, தலைமை ஒருங்கிணைப்பு அப்படின்றது மாணவர்கள் மத்தியில் கட்டாயம் கொண்டு வரணும்னு தற்போது கல்வித்துறை அமைச்சர் அன்பர்களுக்கும் தலைமை அப்படின்ற பண்பை கொடுக்கணும். அது மூலியமாக இப்போ கூட அந்த முல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லீட்டு போய் நடத்திட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு அவங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சொல்கிறேன், இந்த சமூகம் அந்த எல்லா மாணவர்களுமே தலைமை பண்பை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம் கூட. அந்த தலைமைக்கு அடிப்படையில் நான் தலைமை பண்பை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அரசியலமைப்பு 19(1)C என்னை அங்கீகரிக்கிறது. அடுத்து, நீங்கள் மட்டும் மாநில அரசு மீறி தாய் தமிழ் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து பாட்டை மாற்றி போடலாமா? இது அருமையான கேள்வி. இதை இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்கல. இருந்தாலும் நானே சேர்த்துக்கிட்டது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ கூட நடந்துச்சு இல்லையா தமிழ் வளர்ச்சி நாள் விழா, அப்போ ஐயா தமிழ்கனி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க சிறப்பு விருந்தினராக. அப்போ தமிழ்தாய் வாழ்த்து போட்டோம். எந்த பாடல் போட்டோம்? நம்ம பள்ளியில் எப்பயுமே ஓடக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, பாட்டு ஒரே பாட்டு தான். பல்லுயிரும் பல உலகும் படைத்தலைத்து துடைக்கணுமோ எல்லையறு பரம்பொருமுன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழித்தெழுங்கும் கவின்மலையாம் அமுதொழுதும் ஆரியம்போல் உலகவள கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை சிரம்பியர்ந்து ஆழ்த்துதுமே. இந்த பாட்டை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதான் அந்த ஊடால இருக்கக்கூடிய அந்த தமிழனைங்க அடுத்து நான் இப்போ சொன்ன பல்லுயிரும் பல உலகம் அது அப்படியே வந்துடும். இதைத்தான் உண்மையாக ஐயா மனோன்மணியன் அவர்கள் அழகாக எழுதியிருந்தாங்க. அவருடைய இறை வாழ்த்து அப்படின்றது கீழே இந்த தான் கொடுத்தேன். அதைத்தான் நம்ம மாநில அரசு மாநில பாடலாக எடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை கட்டாயம் போடணுமான அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்குன்னு மாநில பாடல்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரிலீஸ் வந்திருக்கு. நம்மளுக்குன்னு நம்ம தான் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லிக்கிறோம். நம்மளுக்குன்னு உண்மையான 1810ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் நாடக நூலான மனோன்மணியத்தில் இறைவாழ்த்து பாடாக தமிழ்தாய் வாழ்த்து திகழ்கிறது. 1980-85 காலகட்டங்களில் திமுக அரசின் தலைமையில் கீழான தமிழ்நாடு அரசு மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்களின் ஆட்சியின் கீழ் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அரசாணை வெளியீட்டின் கீழ் வெளியிடப்பட்டது. ஆனால் அதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் கட்டாயம் பாட வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. தற்போது அமைந்திருக்கும் 2021ஆம் திமுக அரசு, தமிழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அரசாணை வெளியீட்டின் கீழ்
பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் இதர அரசு நிறுவனங்கள் அனைத்தும் கட்டாயம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டும். அது முல்லைப்பாணியில் இருக்க வேண்டும். கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டும். 52 நிமிடங்கள் வினாடிகள் அதன் பாடும் நேரம் இருக்க வேண்டும் என்று புதிய அரசாணை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நம் ஐயம் மனோன்மணியம் ஐயா அவர்கள் எழுதிய முழு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மட்டுமே எப்போதும் ஒலிக்க செய்யும். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடல் கொடுத்த என்ற அந்த பாடல் தமிழக அரசுடைய தற்பொழுது அதிகாரப்பூர்வ அரசு பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய கீழ்கண்ட வரிகளை கொண்ட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தின் கீழ்கண்ட வரிகள் 55 வினாடிகளில் முல்லைப்பாணி ராகத்தில் 3ஆம் நடையில் பாடப்பட வேண்டும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் கருணாநிதி ஐயா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாடலை எல்லாரும் அரசு விழாக்களில் முதன்மையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு மாநில பாடல் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு அரசு விழாக்கள் நம்ம பொதுவாக கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய பாடல் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் கிடையாது. இப்போதைக்கு சரி, எப்பயுமே சரி, இந்த பாடல் தான் ஒலிக்க போகிறது. நம்ம பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஒலிபெருக்கிகள்லையும் இந்த பாடல் தான் ஒலிக்கப்படும். இந்த பாடம் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அஃபிஷியலாக நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி தமிழ் தெய்வ வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியோடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, இதையுமே நம்ம முதல் பாடலாகவும் 2வது பாடலாக தான் தாய் தமிழ் வாழ்த்தை வச்சுருக்கோம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி மலேசியாவுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. நீ வரிசையாக பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியோட முதல்னு சொல்லிப்பேன், பள்ளி தமிழ் வழக்க நோக்கம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் தெய்வ வாழ்த்து, தாய் தமிழ் வாழ்த்து, மலேசிய தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் கொடிப்பாடலுக்குமே நம்ம தேசிய தாயின் மணி கொடி கிடையாது. அதுக்கு பதிலாக வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழின்ற பாரதியார் எழுதிய அழகான பாடல். இதை சிங்கப்பூர் அணையமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் ஏப்பர் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்று மட்டுமல்ல என்றுமே இதே தாய் தமிழ் வாழ்த்து அப்படியே தொடரும். எப்போதும் இந்த பிரேயருக்கான மாற்றங்கள் இருக்காது. அடுத்த கேள்வி. உங்கள் மையத்தில் படித்த அங்கீகாரம் உண்டா? இப்போ நம்ம சொல்கிறோம், ஸ்கூலில் படித்தா 6th முடித்தா 7th வேறு ஸ்கூலுக்கு கூட அந்த 7thலேருந்தே அந்த கிராஜுவேஷன்றது அங்கீகாரத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ டியூஷனில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும். டியூஷன்லாம் அப்போல்லாம் கிடையாது, நீ சொல்கிற அங்கீகாரம் தான் உனக்கு அப்படின்னாலும் இங்கே உனக்கான அங்கீகாரம் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒன்றே ஒன்று, நீ என்ன படிக்கின்றத நீ யார்கிட்ட போய் எப்படி வெளிப்படுத்துறியோ அதுதான் உனக்கான அங்கீகாரம். இங்கே படிக்கிறதுனால தான் எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது தப்பான கேள்வி, அதை எடுக்க வேணாம். ஏன்னா அதுக்கு பதிலாக இங்கே படிக்கனால என்ன அங்கீகாரம் உனக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு உனக்கான நாலேஜ்மெண்ட் என்ன வளருது, பொது அறிவு என்ன வளருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அப்போ தான் உன்னுடைய நீ பிறந்ததுக்கான அங்கீகாரம் உனக்கு கிடைக்குது. அதனால் இங்கே படித்தா என்ன அங்கீகாரம் இருக்குது, எதுக்கு படிக்கணும் அப்படின்ற கேள்வி விட்டு இது நான் இந்த தடவை கூட இல்லை, ஸ்டேட் போர்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி ஸ்டேட் போர்டு வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பாடத்திட்டத்தை தயாரிக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ இதுலேருந்து தெரியுது நாமும் ஒரு ஆளுமை அப்படின்ட்டு. பாடத்திட்டம் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னா அது ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த பாடத்திட்டங்களை நம்ம தயாரிக்கிறோம். அப்போ இது எப்படி வருது அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் இந்திய அரசமைப்பின்பால் அவன் பேச்சுரிமைக்கு சரி, அவனுக்கு நல்லது செஞ்சான் அப்படின்னா அதுக்கான தண்டனை எதுவும் கிடையாது. நம்ம ஒரு புக்கு தான் எழுதுகிறோம், இதுக்கெல்லாம் தண்டனை, அதாவது புக்குன்னு சிலபஸ்னு கிடையாது, ஒரு புக் எழுதிக்கிறேன் அவ்வளோதான். நான் என் விருப்பத்துக்கு ஒரு புக் எழுதிக்கிறேன், மனித பரிமாற்றம் தோற்றம்னு நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அப்படின்றத எடுத்துக்கிட்டு சிலபஸாக இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா இது சட்டப்படி செல்லுபடியும் ஆகும். அதனால் நாங்கள் சிலபஸ் ஓப்பன் பண்ணி ஆரம்பித்தாச்சு. பொதுவான கருத்துக்கள் தான் வச்சு அடைக்கிறோம். அதனால் உன்னோட பொது அறிவு கட்டாயம் வளரும். அதாவது இப்போ நம்ம 6th to 10th எடுத்துக்குவோம். 6th to 10th ஒரு பாடம், அதாவது மனிதனின் பரிமாற்றம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் கடைசி வரைக்கும் இருக்குது. மனிதனின் பரிமாற்றம் என்ன கொஞ்சம் இடத்துல விரிவுபடுத்தி போகிறாங்க அவ்வளோதான். மற்றபடி ஒரே பாடம் தான் எங்கே வரைக்கும் இருக்குது, 10th வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்னாலும் சரி அதே தான். இப்போ இங்கேனா 6th எக்ஸு கண்டுபிடிப்பேன், அப்புறம் எக்ஸ் வச்சு ஒரு கணக்கு போடுவேன், அடுத்து அந்த எக்ஸை வச்சு ஒரு ஃபார்முலா வரும், அதே தான் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்னா என்ன அப்படின்ற கேட்குற வரைக்கும் ஒரு கணக்கு வருது அவ்வளோதான். இதெல்லாம் பொறுத்து சின்னதாக இருக்கிறத பெருசாக ஆக்கிட்டு போகிறாங்க. நான் அப்படி சுத்தமாக இல்லாமல் இந்த முறை ஃபுல்
எதை மாற்றிட்டோம், ஃபுல்லாக இந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன குறை நிறைகள் இருந்துச்சு, போன தடவை மேனேஜ்மெண்ட் கையில் இருந்தப்ப என்னென்ன குறை அவங்க வச்சாங்களோ அதையெல்லாம் இந்த தடவை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த தடவை கல்லூரி செட்டப்பில் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த ஆண்டு படிக்கக்கூடியவனுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இதை கொடுத்து மொத்தம் 3 வருஷம் என்கிட்ட படிப்பான். 3 வருஷம் படித்தா அப்படின்னா அவனுக்கான ஃபுல் கோர்ஸ், அதாவது 10th வரைக்கும் கூட ஒரு அளவுக்கான சோசியல் நாலேஜ் அவனுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். சோசியல் சயின்ஸுக்கான ஒரு சில நாலேஜ் கிடச்சிரும். அவ்வளோதான். அந்த 3 இயர்ஸ் பிளான் அவ்வளோதான். இது 3 வருட கால பிளான் மாதிரி. எப்படி ஒரு கல்லூரியில் படிக்கிறோன்னா அதே மாதிரி 3 வருடம். ஆனால் 3 மாதம் தான் படிக்க போகிறதே, வெறும் 3 மாதம் தான். 3 வருடன்ற கணக்கு மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடிப்படை கணக்குகள், அடிப்படை பிரின்சிபல் ஆஃப், அதாவது அடிப்படை அறிவியல் கருத்துக்கள் இதில் தொடங்கி 3வது வருஷம் முழுமையான அறிவியல் கருத்துக்களையும் அதில் என்ன பயன் இருக்குது எது இதெல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வருவோம். அப்போ இது வந்து யூனிவர்சிட்டி அளவுக்கு, அதாவது கல்லூரி இருக்கிற மாதிரியும் இந்த சைடு ஸ்கூலு ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாதிரியும் ஓரளவுக்கு பொதுவாக இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்லித்தரதில் ஒரு சிலது வந்து ஸ்டேட் போர்டில் இருக்குது. அதனால் அது அவங்க மாணவர்களுக்கும் கொஞ்சம் அந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். பொதுவான கருத்துக்கள் இருக்கிறனால பொது மேம்படும் அப்படின்றத நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஸ்டேட் போர்டு படிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு எங்களை பொறுத்தளவு பொது அறிவு மேம்படும். சமுதாயம்னா என்ன, சமுதாயத்தை எப்படி வளர்ச்சி வைக்கிறது, சமுதாயத்தில் உன்னுடைய பங்கு என்ன, இதெல்லாம் முக்கியமாக சொல்லி தமிழர், தமிழ் பாரம்பரியம் இதையும் முழுமையாக சொல்லி இந்த 3 வருடத்தை வந்து ஃபுல்லாக நிறைவு பண்ண போகிறோம். மாதிரி ஸ்டேட் போர்டை ஏற்றுக்க மாட்டோம். இனிமேல் ஏற்றுக்கான வழிகளும் எங்களுக்கு இல்லை. அடுத்த கேள்வி. பச்சைமை கையொப்பம் நீங்க போடலாமா? இது வந்து ஒரு கேள்விதான். இது வந்து பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி. பச்சைமை கையொப்பம் அப்படின்றது ஒரு அங்கீகாரமோ அதிகாரமோ கிடையாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு எங்க சொல்லுது அப்படின்னா, ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதுக்கு கீழே நம்மளுக்கு 14வது, அதாவது அரசியலமைப்பு கட்டுரை 14 சமத்துவ உரிமை அப்படின்ற ஒன்று வழங்குது. அது தெரியும்ல. பச்சைமை கையொப்பம் போடுறவங்க வந்து அங்கீகாரம் பெற்றவர்கள் கிடையாது அப்படின்றத இது என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுது. பச்சைமை வந்து ஒரு உண்மை, ஒரு ஆவணத்துடைய உண்மைத்தன்மையை காட்டுறதுக்கு மட்டும்தான் பச்சைமை போட்டால் நம்ம அதிகாரியோ உயர்ந்த அதிகாரிகளோ கிடையாது. அதை உண்மையாக வந்து அவங்கவுங்களே ஏற்றுக்குவாங்க, ஜட்ஜஸே ஏற்றுக்குவாங்க. அவங்க அந்த நீதிபதிகள் சொன்னதையே இங்கே கருத்தாக தான் வச்சுருக்கேன். நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க, பச்சைமை கையொப்பம் என்பது ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மை. அதாவது இப்போ அதை கலர் மற்றபடி ப்ளூவோ ரெட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிறது அப்படி வரும். ஆனால் பச்சைமை மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆகும். அது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் தான். மற்றபடி பச்சைமை அதிகாரத்தோட நிலமோ நல்லா படித்தவங்க அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சைமை அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை முழுமையாக சொல்லிடுச்சு. இருந்தாலும் நான் அதை பச்சைமை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அலுவலக பொருட்கள்லையும் அல்லது ஆவணங்கள்லையும், இந்த சட்டப்படியான ஒரு சில ஆவணங்கள், பேங்க் ஆவணங்கள், இதில் மட்டும்தான் பச்சைமை பயன்படுத்தக்கூடாது. பொதுவான குடிமக்களை சொல்கிறேன், இதில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. எல்லாத்துலேயும் பொதுவான குடிமக்களும் சைன் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அது உண்மையான ஆவணத்தோட உண்மைத்தன்மையை காட்டுது. சரி, இப்போ இருந்து வருவோம். எதுக்கு இந்த 18 வயசுக்குள்ள நடத்தலாமா அப்படின்றத பார்ப்போம். இது எது சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு கட்டுரை, அதாவது ஆர்டிகல் 19(1)C நடத்துது. இது சொல்லுது, எந்த ஒரு குடிமகனும் அமைப்புகளாக ஒன்றியதற்கான உரிமை, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு தூண்களாக விளங்குறோம் அப்படின்னு ஆர்டிகல் 19(1)C சொல்லுது. அப்புறம் பதிவு செய்யாத குழுவாக இருப்பின், அதாவது ரிஜிஸ்டர், அதாவது கவர்மெண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பார்த்தா சங்கமாக இருந்தீங்க அப்படின்னா இலவச கல்வி கொடுக்கறதுனால சட்ட ரீதியான ஒன்றுமே வராது அப்படின்றத முழுமையாக சொல்லுது. பதிவு செய்வது ஒரு சட்ட ரீதியான விருப்பம் மட்டும்தான் தவிர்த்து கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்றதையும் அரசியலமைப்பு எங்களுக்கு சொல்லலை. மற்றபடி அரசியலமைப்பு 21A அது வந்து அதாவது அரசாங்கம் தான் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. மற்றபடி இந்த மாதிரி சமூகமாக நாங்கள் சேர்ந்து கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அது தவறு கிடையாது அப்படின்னும் 21(1)A ஆர்டிக்கல் ரொம்ப அழகாக பிரமாதமாக சொல்லுகிறது. அப்புறம்
இலவச கல்வி வழங்குறதுனால எங்களுக்கு சட்டப்படி சிக்கல்கள் வராது. கல்வி மேம்பாட்டுக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணனால சிக்கல்கள் வராது. அதே மாதிரி நம்ம பாடத்திட்டமும் மற்ற எல்லாமே வழக்கறிஞரால் குழந்தை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பிறகே நடத்தப்படுகிறது என்பதால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சட்டங்களை நாங்கள் மீறவில்லை. மேலும் இப்போ இவன் கேட்ட கேள்வி, பச்சைமை கையப்போட தகுதியானவரா? அரசியலமைப்பு என்ன சொல்லுது பார்ப்போமா? இது ஒரு தவறான முட்டாள்தனமான கருத்து. இந்திய அரசியலமைப்பின் கீழ் வயதை காரணமாக வைத்துக்கொண்டோ ஒருவருடைய கருத்து அல்லது கையொப்பத்தையோ அல்லது நிர்வகிக்கும் திறனையோ குறைசாட்ட நிகரரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கு அந்த நிர்வகிக்கும் திறனை வந்து குறைசாட்டக்கூடாது. அப்புறம் அவனுடைய கையொப்பத்தை அவமதிக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்படி அவமதித்தா அவமதிப்பு வழக்குகள் மீது அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவமதிப்பு வழக்குகள் சட்டப்படி செய்யப்படும், அப்படி கண்டிக்கப்படும் அப்படின்றத அழகா சொல்லுது. அதான் 19(1)A என்ன சொல்லுது அப்படின்னு தெரியும், நம்ம அடிக்கடி சொல்றது. இப்போ சுதந்திர பேச்சுரிமை அதை விட்டுருவோம். அப்புறம் பச்சைமை, அதான் சொன்ன மாதிரி பச்சைமை கையொப்பம் ஒரு சான்றிதழ் மனுவினோட உண்மைத்தன்மையை மட்டுமே குறிக்கும். சாதாரண குடிமக்களோ அதிகாரிகள், அதாவது சாதாரண குடிமக்கள் அதிகாரிகளை விட பச்சைமையில் கையொப்பமிட தகுதியானவர்கள். அதிகாரிகளை விட சாதாரண குடிமக்கள் தான் கையொப்பமிட தகுதியானவர்கள் அப்படின்னு சட்டம் கரெக்டாக சொல்லுது. வேணும் அப்படின்னா நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 19(1)A ஓப்பன் பண்ணி பாருங்கள், அரசியலமைப்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் அழகாக தெரியும். அதே மாதிரி தான் நாங்கள் பதிவு செய்யாத அமைப்பாக இருந்தாலும் சட்டப்படி 19(1)C கீழே எங்களுக்கு உரிமை கிடைக்குது. 18 வயதுக்கு கீழே இருப்பினும் சேவை இலவசம் வழங்குறதுனால நாங்கள் சட்டத்துக்கு ஒரு நண்பன் போல, சரியா? அதே மாதிரி பச்சைமை கட்டாயம் நாங்கள் போடலாம் அப்படின்றத எனக்கு அருமையாக வழங்குது. ஆர்டிக்கல் 14 மற்றும் 19(1)A எங்களுக்கு முழுமையான உரிமையை கொடுக்குது. சட்ட ரீதியாக ஒரு குழந்தைய வந்து ஒரு விஷயம் செய்கிறத வந்து தடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இல்லை. இது தன்னார்வமாக சமூக நலத்துக்காக சேவை செய்யும் குழந்தைகளை குறை கூறுவது அல்லது அவமதிப்பது சட்டப்படி குற்றமா? அதை அவமதித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சட்டப்படி குற்றம். அது எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னா த ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் செக்ஷன் 75க்கு கீழே